தைலாபுரத்தில் இருக்கிற மருத்துவர் ஐயாவுக்கு சொல்கிறேன். தைலாபுரம்னா மருத்துவர் ஐயா இருக்கிற இடம்னு ஒரு மரியாதை இருக்கும் எல்லோருக்குமே. அந்த மரியாதையே இப்போ இல்லாத போகுது. தைலாபுரமா சை என்ற அளவுக்கு கோபமாக வருது. உங்களை இப்போ நீங்கள் மட்டுமே கட்சி உங்களால் மட்டுமே முடிஞ்சில்ல எதுவுமே. நிறைய வன்னியருங்க எல்லாம் சேர்ந்ததுனால தான் உங்களால் ஒரு கட்சி அமைக்க முடிஞ்சுது. பாமகன்னு ஒரு கட்சி. அது எதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க? நீங்கள் ஒரு கரெக்டான எங்களுக்கு கரெக்டான ஒரு தலைவர் நீங்கள் சொல்லி தானே எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஜெயிலுக்கெலாம் போனாங்க. எங்கள் அப்பாலாம் ஜெயிலெலாம் போயிருந்தார். அப்புறம் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் இந்த இடஒதுக்கீடுக்காக எங்கள் அப்பா போராடி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனார். எல்லாம் பண்ணாங்க. எல்லோரும் நிறைய பேர் உயிரை விட்டுருக்குறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நீங்கள் தனியாக எதுவுமே தனியாக சாதிச்சில்ல. எல்லாம் சேர்ந்து தான் சாதிச்சது தான் பாமக. என்ன வன்னிய குலம் எல்லாம் சேர்ந்து கஷ்டம். அன்றைக்கி அவ்வளோ துன்பத்தைப்பட்டாங்க. எல்லாம் குழந்தை குட்டிலாம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜெயிலில் இருந்தாங்க. இன்றைக்கி என்னடானா இன்றைக்கி இது ஏன் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறீங்க நீங்கள் மருத்துவர்? மருத்துவர் ஐயா ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? பொண்ணு எப்போ திடீர்னு பொண்ணை காட்டுறீங்களே ஏன் காட்டுறீங்க? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வயசு டாக்டர் அன்புமணி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வயசார் கட்சிக்காக. நாங்களும் அவர் தான் நம்பிக்கின்னு இருந்தோம். இதுக்கு அடுத்தது வன்னிய குலத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல மாபெரும் தலைவர் நம்மளுக்கு உருவாகிட்டாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கின்னு இருந்தோம். இப்போ திடீர்னு பொண்ணை எடுத்துகிட்டு காட்டுறீங்களே. உங்கள் குடும்பத்தை சத்தியம் உங்கள் குடும்பத்தோடு வச்சுக்கோங்க. கட்சியில் எடுத்துகிட்டு காட்டுறீங்க. கட்சியில் நீங்கள் மட்டுமே இது பண்ணதா? எல்லாரும் சேர்ந்து வன்னியருங்க சேர்ந்து கஷ்டப்படத்தான். இன்றைக்கி என்னமோ கட்சி கூறு போட்டு வைக்கிற மாதிரி பண்ணுறீங்க. என்னதான் நடக்குது அங்கே தைலாபுரத்தில்? என்னதான் நடக்குது? கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷமாக டாக்டர் அன்புமணி உழைப்பார். நீங்கள் பொண்ணை எடுத்துகிட்டு வச்சு சும்மாவே நோன்பு கும்பிட சொல்லுவீங்களா? நோவாமல் நோன்பு கும்பிட சொல்லுவீங்களா உங்கள் பொண்ணை? ஏன் அவங்க குத்தம் சொல்ல மாட்டாங்களா? ஐயோப்பா, அவங்க பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. இதே காந்தி என்ன பேர்? காந்திமதி. காந்திமதி. காந்திமதின்ற பேர் கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்கள் மனசில் பதிஞ்சிட்டு மொத்தமே டாக்டர் அன்புமணி தான். டாக்டர் அன்புமணி நம்மளுடைய மருத்துவர் ஐயாவுக்கு பிறகு டாக்டர் அன்புமணின்னே பாடிக்கிட்டேன் நாங்கள். திடீர்னு நம்ம காந்திமதி என்னதோ மதியத்துக்கு திடீர்னு காட்டுறீங்க. அவங்க கூட உங்களுக்கு சொல்லக்கூடாதா? ஏன் இதுமாரி பண்ணுறீங்க? ஒரு கூட பிறந்த பிறப்பை ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவங்க பார்த்தா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? பாட்டாளி மக்களில் பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்? அதுமாரி ஒரு பொண்ணாக இருந்துக்கின்னு தட்டி பறிக்கிற மாதிரி பறிக்கிறாங்க. இதுவை கட்சியை தட்டி பறிக்கிறாங்க. அவங்கள கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ நாள். அவங்க எந்த எண்ணத்தில் அவங்க கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கட்சிக்காக. ஜெயிலுக்கு போனாங்களா எங்கன்னா ஜெயிலுக்கு போனாங்களா? ஜெயிலுக்கு போய் 10 நாள் இருந்தாங்களா? இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா கட்சிக்காக? அங்கங்கே இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் பண்ணிக்கின்னு இருந்தமே அதெல்லாம் பண்ணாங்களா? சும்மா நோன்பு கும்பல்லாம் நினைக்கிச்சா எப்படி அது? நீங்கள் என்னதான் நீங்கள் டக்கர் அடித்தாலும் உங்களுக்கு யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை வன்னிய மக்கள். நீங்கள் கட்சியை கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டிங்க. கட்சியை அசிங்கப்படுத்துறீங்க, கூறு போட்டு விற்கிறீங்க. அதனால் யாரும் வன்னிய மக்கள் ஏமாறுற மாதிரி ரெடியாக இல்லை. எங்களுக்கு டாக்டர் அன்புமணி மட்டும் தான் வேணும். அன்புமணி பின்னாடி எல்லா வன்னியரும் அன்புமணி பின்னாடி தான் இருக்கிறோம். நீங்கள் வேற இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றின நம்மளோட குலத்தையே விட்டுருவீங்க போது. நீங்கள் குலத்தையே விட்டுட்டு ஒரே குலம் ஒருவனே தேவன்ற மாதிரி ஆகிடுவீங்க போது. அப்படி தானே? நாங்கள் இன்னமும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஒரே ஒரு ஜாதியினால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நிம்மதியாக வாழ முடியல தெரியுமா? இன்னும் சென்னையில் இன்னும் மோசமாகுது. எல்லாம் சென்னைக்கு தான் வந்துட்டாங்க. எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு கம்பெனியில் வாழ முடியல, ஒரு தெருவில் வாழ முடியல, எத்தத்துலேயுமே வாழ முடியல. எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா? இவ்வளோலாம் கஷ்டப்படுறதுனால தானே நீங்கள் ஒரு தலைவராக நல்லா எங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே இந்த மாதிரி குறுக்கு யோசனைலாம் யோசிச்சுன்னு கிடக்குறீங்களே. ஏன் குறுக்கு யோசனைலாம் யோசிச்சுன்னு இருக்கிறீங்க? டாக்டர் அன்புமணிக்கு நிகர் டாக்டர் அன்புமணி மட்டும்தான் எங்களுக்கு வேணும். வேறு யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் தேவையில்லாத எஃபெக்டை போடாதீங்க. தேவையில்லாத எஃபெக்டை போட்டு கோர்ட்டுக்கு வர்றீங்க, இங்கே வர்றீங்க, அங்கே வர்றீங்க. என்னது இதெல்லாம்? இதுதான் உங்கள் குடும்ப சொத்தா இது? பாமக குடும்ப சொத்தா உங்களுக்கு? பொது சொத்து வன்னியருக்கான பொது சொத்து பாமக. உண்மையான தலைவர் தான் வேணும் எங்களுக்கு. உண்மையான தலைவர் எங்களை வழி நடத்துறதுக்கு உண்மையான தலைவர் தான் வேணும்.
என்ன திடீர்னு என்னமோ காந்தி மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது பண்ணுறீங்க. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம். அவங்களாம் எங்களுக்கு பரிச்சயமும் கிடையாது. சும்மா எதனா ஒன்று பண்ணியிருக்கிறாரு இந்த டாக்டர் ராமதாஸ். நாதாஜி தெரியல, வயசானதுனால எதனா ஆயிடுச்சானான்னு தெரியல அவருக்கு. நானும் நம்மளும் வந்து ஒரு இதுவாக பேசணும்னு நினைக்கிறோம், ஒன்றும் முடிய மாட்டேங்குது. தூண்டி 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 விட்டுக்குன்னு ஏற்றி விட்டுக்குன்னு இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. யாரை ஒரு கூட்டணியில் போகலான்னு இருக்கிறீங்க நீங்களாம்? நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறோமே, யாரால் கஷ்டப்படுறோம்? இடஒதுக்கீடு இல்லாத எந்த ஒரு உரிமையே இல்லாத நாங்களாம் கஷ்டப்படுறோமே. படித்து நிறைய பேர் வன்னிய குலத்தில் படித்து எவ்வளோலாம் அறிவாக இருக்கிறாங்க. அறிவுக்கு ஏற்ற வேலை கொடுக்குறாங்களா எங்கன்னா? அறிவு இருந்தும் அறிவில்லாத முட்டாள் மாதிரி இருக்கிறாங்களே எல்லோருமே. படித்து அறிவோடு படித்து எல்லாம் பட்டம் வாங்கி எல்லாம் வாங்கி ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத, கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத, இடஒதுக்கீடு இல்லாத 10.5% அது எப்படிலாம் போகிறாங்க? கடைசியில் வந்து இதுக்காகவா வேறு யார் கூடனா போய் கூட்டணி சேர்ந்துக்கிறதுக்கா? உங்களுக்கு கட்சியும் வராது, உங்கள் கையில் ஓட்டும் உங்களுக்கு வராது. நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஓட்டு விழாது. எதுக்கு தேவையில்லாத இது பண்ணிக்கிறாங்க? வயசான காலத்தில் எங்கேயாவது அழகாக நிம்மதியாக சாப்பிட்டோமா, தூங்கணுமா, நம்ம பிள்ளை எப்படி அரசியல் பண்ணுறாரு அதை பார்த்தோமா, அதோட நிப்பாட்டிக்குங்க. இந்த காந்தி மாரி பொண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து நுழைக்காதீங்க. அவங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குது. அவங்க ஸ்பீச்சும் அப்படி ஒன்று ஸ்பீச்சு பேசி அப்படியே ஓட்டு வாங்கிட மாட்டாங்க அவங்க. சும்மா உசிப்பு 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 விட்டுன்னு இருக்கிறீங்க. இல்லை பொண்ணுக்கு தான் சொல்லக்கூடாதா? ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒதுங்கிடலாம்ல, ஏன் ஒதுங்கலை? செம்ம நாங்கள் பார்த்தது டாக்டர் அன்புமணி மட்டும்தான், வேறு யாரையும் கிடையாது. இப்போ மருத்துவர் கூட இப்போ கிடையாது. மருத்துவர் எப்போ கட்சியை கூறு போட ஆரம்பித்தாரா, இங்கே எங்கே தாவலாம் அங்கே தாவலாமா இங்கே தாவலாமான்னு ஆரம்பித்தாரா, அன்னிலேருந்து மருத்துவர் கூட போயிட்டார் எங்களை மனசை விட்டு. என் அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டா திரும்ப. நாங்களாம் சின்ன குழந்த, நல்லா பால் குடிக்கிற குழந்த, நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு என் அப்பாலாம். மருத்துவர் மருத்துவர் மருத்துவர்னு எந்த நேரமும் இதுக்கா ஏதோ வேறு ஏதோ கூட்டணிலாம் சேர போகிறான்னு வேறு பேசிக்கிறாங்க. அசிங்கமாலாம் உங்களுக்குலாம். அதுக்காட்டி தூக்கு மாட்டி கயிறு மாட்டின்னு தொங்கிடலாமே நம்மலாம் அந்த மானங்கட்ட பழப்புக்கு. கௌரவமான கூட்டணியில் சேர தெரியாது. அதான் டாக்டர் அன்புமணி தான் சேர்ந்துருக்காருல கௌரவமான கூட்டணியில். அப்புறம் உங்களுக்கு என்ன போனோம்? சும்மா பதவி ஆசை பிடிச்சின்னு கிடக்குறீங்க. இதனால தான் ஒரு இடமா நீங்கள் உணவு வந்து ஜெயிச்சு வரல போகுது. ஒரு நிலை இல்லாத ஒரு பேச்சாயிடுச்சு. இப்போ நல்லா வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்தில் பானையை உடைக்கிற மாதிரி இதுமாரி பண்ணின்னு இருக்கிறீங்களே. நல்லா கூட்டணி தானே சேர்ந்துக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் கூட்டணியில் சேர்ந்துட்டார், ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டார். ஆர்எஸ்எஸ் தான் அதான் தீவிரவாத அமைப்பா ஆர்எஸ்எஸ்? நல்ல கூட்டணியில் தானே பாரத பிரதமரோட தானே கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்புறம் நான் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்கள் யாரை கூட போய் என்ன எந்த கூட்டணியில் போய் சேரலான்னு இருக்கிறீங்க? கௌரவமான கூட்டணியில் செம்ம எதுனா அவர் அப்போ ஒரு புள்ளன்னு கூட நினைக்காம அப்படியே சும்மாவே வதச்சி எடுக்கிறீங்க. உங்களா கூட இருந்து கஷ்டப்பட்டதுக்கு, இந்த கட்சியில் நின்று கஷ்டப்பட்டதுக்கு அவருக்கு காட்டுற இதுவா நீங்களாம்? உங்களை பார்த்துலாம் யாரும் இது பண்ணல. டாக்டர் அன்புமணியை பார்த்து தான் நாங்களாம் இது வேந்து போனோம். நம்மளுக்கு நல்ல ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு, சூப்பரான ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு நம்மளுக்கு, நம்ம குலத்தை காப்பாற்றுறதுக்கு. குலத்தை வந்து தூக்கி வாரி வீசத்துக்கு இல்லை, தூத்தி விடுறதுக்கு இல்லை. இன்னும் குலமே வன்னிய குலத்தையே அழிச்சிட்டு போயிடுவீங்க போல நீங்கள், சத்திரிய குலத்தையே அழிச்சிட்டு போயிடுவீங்க போல நீங்கள். டாக்டர் ஐயாவுக்கு தான் மருத்துவர் ஐயாவுக்கு தான் வந்து வயசாகி போயிடுச்சு தெரில. என் கூட சுற்றி இருக்கிறவங்களை நீங்களாம் நீங்கள் சொல்லி புரிய வச்சு இது பண்ண வேண்டியதானே. ஏற்றி விட்டுனுக்குறீங்க. யார் சூழ்ச்சி பண்ணி ஏற்றி விட்டுக்கிறீங்களே தெரில. கஷ்டப்பட்டு காப்பாற்றின ஒரு கட்சி அது வன்னிய குலத்துக்கு சொந்தமான கட்சி, உங்கள் குடும்பத்துக்கு கட்சி கிடையாது அது. வன்னிய குலம் எவ்வளோ பேர் உயிரை விட்டுருக்குறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. சோறு தண்ணி இல்லாத அங்கங்கே ஜெயிலில் இருந்தாங்க அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்பட்டுக்குன்னு. செம்மா ஏதோ போன மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம். வன்னிய குலமாக நீங்களாம் ரொம்ப கஷ்டமாகுது உங்களெல்லாம் பார்த்தா. மருத்துவர் ஏன் இப்படி ஆனீங்க நீங்களாம்? லைக் பண்ணுங்கள்.